நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சனா, நீங்க காஞ்சனா? ஆமா, நான் தான் காஞ்சனா. நீங்க போன ஜென்மத்துல ரொம்ப புத்திசாலியா இருக்க. சரி, எனக்கு கோயிலை திறக்கணும், காட்டாம நீங்க கொண்டு வரணும். நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா? காஞ்சனா, கடல் தாண்டி உன் குலப்பெருமையை காக்க வந்த உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். உன் மூதாதையர் நடத்தின யாகத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு. 7 கன்னி பெண்கள் பலி கொடுக்கப்பட்டனர். அதற்கு பரிகாரம் செய்ய அதே குலத்துல நீ பிறந்திருக்க. இறந்த 7 கன்னியர்கள் திரும்பவும் பிறந்திருக்காங்க. அந்த பெண்களை எல்லாம் நீ ஒன்னு சேர்த்து எம்குல புடவையான 7 பட்டு புடவைகளை அவர்களுக்கு அணிவித்து இந்த பீடத்துல கொண்டு வந்து நிறுத்து. முறைப்படி 7 ஓம குண்டங்கள் வளர்த்து கலசங்களில் தூய்மையான தீர்த்தம், தேன், பஞ்சாமிர்தம், அரிசி, ஸ்ரீ லக்ஷ்மி யந்திரம், அஷ்டலக்ஷ்மி படம், மங்கள சூத்திரம் மற்றும் புனித பூஜை பொருட்களுடன் 7 பெண்களையும் சேர்த்து ஜெயமாம் லக்ஷ்மி என்ற மந்திரத்தை 1008 முறை ஜெபித்து அம்மன் கேட்கும் விசேஷ காணிக்கையையும் கொண்டு வந்து நீ அம்மனை அழைக்க வேண்டும். விசேஷ காணிக்கையா? அது என்ன? 2 தலை 8 கால்கள் கொண்ட ஆட்டனுடைய கறந்த பாலும் எண்ணெய், விறகு, இலை இவை 3ஆலும் ஆன ஒரே ஒரு பொருள் ஒன்றும் அம்மனுக்கு கொடு. இவற்றை கொண்டு வந்து அம்மனுக்கு காணிக்கையாக கொடு. அம்மன் மனம் குளிர்ந்து அருள் தருவாள், இங்கு எழுந்தருள்வாள். 2 தலை 8 கால் கொண்ட ஆட்டனுடைய பால், எண்ணெய், விறகு, இலை 3ஆலையும் ஆன ஒரு பொருள். இதுல என்ன? இதை நான் எங்கிருந்து கொண்டு வர முடியும்? அதுதானே உன் சாமர்த்தியம். 7 காஞ்சனால ஒரு காஞ்சனா இறந்து போயிட்டா. 7வது காஞ்சனா யாருன்னு தெரியல. அவளை நான் கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன? 2 காஞ்சனாவை இழந்துட்டு நான் எப்படி 7 காஞ்சனாவை இங்க உயிரோட கொண்டு வந்து நிறுத்த முடியும்? இது உனக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. இந்த தடைகளை உன் புத்தியாலையும் பலத்தாலையும் எதிர்த்து நில், கடந்து செல். 7 காஞ்சனாக்களும் உயிரோடு கிடைப்பார். அவர்களோடு சேர்த்து மறக்காமல் சொன்ன காணிக்கைகளையும் கொண்டு வா. கர்ப்ப கிரகத்து கதவுகள் திறக்கும். அம்மன் எழுந்தருள்வாள். அவளுடைய ஆசியும் கிடைக்கும். சரி, அம்மனை பார்த்து கும்பிடு. நான் கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன். வாவ்! ஓ! அக்கா, என்னம்மா? கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கோயில்மா? காட்டம்மன் கோயிலா? எங்க குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். கோவிலை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிச்சிட்டேன். நான் கோவிலை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன்.
காஞ்சனா கோயிலை கண்டுபிடிச்சாங்கப்பா. அப்படியா? ஆச்சரியமா இருக்கடா. இத்தனை நாள் நம்ம எந்த ஊர்ல தான்டா இருந்தோம், ஆனா கண்டுபிடிக்க முடியலடா. காஞ்சனா கோயிலை கண்டுபிடிச்சிட்டாளா? நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. ஆச்சரியமா இருக்கே. ஓ, காஞ்சனா கோயிலை கண்டுபிடிச்சிட்டாளா? அப்போ வைரமலை இங்க தான் இருக்கணும். ஐயா ஐயா ஐயா, காஞ்சனா குலதெய்வ கோயிலை கண்டுபிடிச்சிட்டா. கங்க்ராட்ஸ் காஞ்சனா, வெற்றிகரமா கோயிலை கண்டுபிடிச்சிட்ட. இது ஒரு பெரிய சாதனை. ஊரே உன்னை புகழ்ந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் சுந்தர். நீதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்க. ஆனா இப்ப கோயிலுக்கு போகாம நாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதான் எனக்கு புரியல. இல்ல சுந்தர், இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. கோவிலை கண்டுபிடிச்சாச்சு, வாஸ்தவம் தான். ஆனா கர்ப்ப கிரகத்தை எப்படி திறக்கிறது, அதான் எப்படின்னு புரியல. அக்கா ஒவ்வொன்னா யோசிப்போம். 6வது காஞ்சனாவை கிடைச்சாச்சு. ஆமா, இப்ப மொத்த 6 காஞ்சனாவை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு காஞ்சனா தான் பாக்கி. அந்த காஞ்சனா யாரா இருக்கும்? இருங்க இருங்க இருங்க, முதல்ல அந்த 6வது காஞ்சனா யாரு? அவங்க பேர் என்ன? அவங்க பேரு காதம்பரி. ஆனந்தனோட பரம்பரை. ஆனந்தனா? நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற 7 பட்டு புடவைங்களையும் நெய்தவர் அந்த ஆனந்தன் தான். ஓ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, இப்பதான் வீடே கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, இப்போ 5வது காஞ்சனா சொர்ணா இறந்துட்டாங்களே, அதுக்கு என்ன பண்றது? அதுதான் எனக்கும் புரியல. நம்ம குலதெய்வம் கோவில கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அதை திறக்கிறதுக்கு நமக்கு 2 முக்கியமான விஷயம் தடங்களா இருக்கு. என்னது அது? 5வது காஞ்சனா இறக்கலன்னு அம்மன் அசரீரி சொல்லுது. ஆனா நிச்சயமா சொர்ணாதான் 5வது காஞ்சனா. அவ இறந்துட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. ஒருவேளை இறந்தவ உயிரோட வந்துட்டா? பாட்டி, இது கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா? அப்ப அம்மனோட அசரீதி ஏன் அப்படி சொல்லுது? அதான் தெரியல. அப்போ இன்னொரு ப்ராப்ளம் தான் என்ன? 7வது காஞ்சனா நிச்சயம் இங்க இருக்கிற காஞ்சனாக்கள்ல விஐபியா ஸ்பெஷல் காஞ்சனாவா தான் அந்த லேடி இருக்கணும். அப்ப யார் அந்த 7வது காஞ்சனா? ஏம்மா, என்னையும் 7வது காஞ்சனாவா இந்த ஆட்டத்தில் சேர்த்துக்க கூடாதா? எம்மாடி, நானும் என் பழைய பட்டு புடவை எடுத்து ராத்திரி பூரா தடவுன்னு தடவி பார்த்தேன். பேட்டர்ன் ஏதாவது தெரிஞ்சது? வெறும் நூலா வந்துச்சு. ஏய் கிளவி, வாய மூடுறியா? 2 நிமிஷத்துல இதோ வரேன்னு சொன்ன அப்பாவை காணோம். நீ காமெடி பண்ற? கை குழந்தையா காசிநாதன் காணாம போறதுக்கு ஒரு காஞ்சனாவை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிக்கிட்டு வர போறாரு. சுந்தர், அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆண்டி வாங்க. ஆண்டி எப்படி இருக்கம்மா? வாங்கம்மா. டிராவலிங்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லம்மா, எல்லாம் நல்லா இருந்தது. ஸ்வர்ணா விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். எத்தனையோ தடவை அவளுக்கு சொல்லிருக்கேன், வேகமா வண்டி ஓட்டாதேன்னு. இந்த சின்ன வயசுல எப்படி அநியாயமா? அவளோட கடைசி ஆசை சுந்தர் அவளோட சேர்த்து வைக்கணும்னு. என்னால முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. அவ ஒரு காஞ்சனான்னு சுந்தர் போன்ல சொன்னா. ஆமா ஆண்டி, சொர்ணா தான் 5வது காஞ்சனா. அதை எப்படிமா கண்டுபிடிச்ச?
நான் தேடுற ஒரு பட்டு புடவை அவகிட்ட இருந்தது. 5வது பட்டு புடவை தான், வாடாமல்லி கலர். அத வச்சுதான். அப்படியா? அந்த புடவை எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு ஆண்டி. குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிக்க 7 காஞ்சனா கட்டாயம் தேவை. சொர்ணா தற்செயலா இறந்துட்டா. அதனால இப்போ கோவிலை கண்டுபிடிச்சாலும் திறக்க முடியாத ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. நீ போய் அந்த புடவை எடுத்துட்டு வாமா. ஒரு நிமிஷம் ஆண்டி. அதனால தான் புடவை கேட்டேன். அம்மன் அசரீரி சொன்னது உண்மைதாம்மா. ஆண்டி என்ன சொல்றீங்க? 5வது காஞ்சனா சாகல. இது என்னோட புடவைமா. நான் ஸ்வர்ணாவோட கல்யாணத்துக்கு அச்சாரமா கொடுத்தேன். இந்த புடவைய என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது. இது வரைக்கும் இந்த புடவையில ஒரு நூல் இழ கூட விடல. இதை நான் அவளுக்கு ஆசையா கொடுத்தேன். இந்த புடவையில பேட்டர்ன் வருது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுல கை வச்சதும் வந்ததை நானே பார்த்தேன். ஏமா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குப்பா. சுந்தர் கொடி. Oh my God! புடவையில பேட்டர்ன் தெரியுதா? I can't believe this. 5வது காஞ்சனா கிடைச்சாச்சு. I cannot believe this. லுக், அப்போ 7வது காஞ்சனா யாரு? கண்டுபிடிக்கணும். Forget this. சாவித்திரி சித்தியோட பட்டுப்புடவை இதுல இல்லையே. அது காணாம போயிடுச்சே. அதை தேடாம விட்டுட்டேனே. நடந்த சம்பவங்கள்ல அதை மறந்தே போயிட்டேனா? விசாலட்சுமி பாட்டி அதை யார்கிட்ட கொடுத்தாங்க? இல்லைன்னா அதை அவங்களே எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? ஒரு காஞ்சனா இல்ல, இன்னொரு பட்டு புடவையும் இல்ல. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனை? நான் என்ன பண்ணுவேன்?
என்ன இது? இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? எப்படி? Oh my God. இது எப்படி இங்க? நான் யாரை கொலை செய்யணும் சொல்லு. 7வது காஞ்சனாவை. கோயில திறக்க 7 காஞ்சனாக்கள் கட்டாயம் தேவை. அதுல ஒருவர் குறைஞ்சாலும் கோயிலை திறக்கவே முடியாது. அந்த ஆயுதம் தானா இது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ தாத்தா, என்ன திடீர்னு காணாம போயிட்டீங்க? எங்க இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. எங்க சொல்லுங்க. ஏன் அங்க போனீங்க? நான் சொன்ன இடத்துக்கு உடனே வா. சரி சரி, நான் வந்துடுறேன். என்னை மன்னிச்சிடு காஞ்சனா. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. உனக்கு உதவி செய்யணும்னு பாக்குறேன், ஆனா என்னால முடியல. அடியே காஞ்சனா, உன் குலதெய்வ கோயிலை கண்டுபிடிச்சியா? என்ன அடிக்க கிளம்பிட்டியா? வா வா வா, சீக்கிரம் வா. உன்னை அடைய தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். வா வா வா, சீக்கிரம் வா. உன்னை அடைய தான் காத்துக்கிட்டு இருக்கேன் காஞ்சனா. வா. வா காஞ்சனா, வா வா.